ஹாய் எவ்ரிவன். எங்கே பார்த்தாலும் காய்ச்சல், தலைவலி, சளி, தொண்டை வலி. இதே சர்க்கரை உள்ளவங்களுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. டயபெட்டிஸ் அண்ட் ஃபீவர் ஆர் இன்ஃபெக்ஷன், சர்க்கரை வியாதி, காய்ச்சல் அதாவது நோய் தொற்று. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நோய் தாங்கக்கூடிய சக்தி கம்மி, இம்யூனிட்டி பவர் கம்மி. ஸோ லேசான இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது வேகமான பாதிப்பை உண்டாக்கும். அப்போ டயபெட்டிக் பீப்புள் காய்ச்சலோ இன்ஃபெக்ஷனோ வந்தால் உடனே நீங்கள் என்ன செய்யணும்? செல்ஃப் மெடிக்கேஷன், சுய மருத்துவம் கூடாது. தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப், ஃப்ரெண்டு அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்டேன் கூடாது. அவசியம் உங்கள் டாக்டரை போய் பார்த்துடுங்க. ஐ எம் டேக்கிங் மெடிசின் ஃபார் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் விஷயங்களை சொல்லுங்கள். அவர் அந்த இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல், வைரல், புரோட்டோசோவல் என்னென்ன ப்ராம்ப்டாக டயக்னோஸ் பண்ணணும், ப்ராம்ப்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கு இன்ஃபெக்ஷன் உள்ள அட்டாக் ஆகும்போது சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஹைக்கு போகும், லோக்கும் போகும். இன்சுலின் செயல்பாடு கம்மியாகும் இன்ஃபெக்ஷனில். ஸோ சுகர் கூடும். அதே இன்ஃபெக்ஷனில் சம்டைம்ஸ் வயிற்று வலி, வாந்தி, புவர் அப்பிடைட், அப்போ சுகர் லோ போகலாம். ஸோ உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள 5 to 7 days டெய்லி சுகர் 2 அல்லது 3 வேளை நீங்கள் பார்த்து அதை மானிட்டர் பண்ணி மெடிசின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். சில சமயம் சிவியர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா உங்கள் டாக்டர் இன்சுலின் அட்வைஸ் பண்ணுவாங்க. தயவுசெய்து வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே இன்சுலின் போடக்கூடியவங்க அதையும் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக பண்ணுங்க. மெயினாக வயசானவங்க கவனம் ஜாஸ்தி வேணும். கோமார்பிட் கண்டிஷன், ஒரு ஹார்ட் டிசீஸ், ஒரு உப்புச்சத்து, கிட்னி பாதிப்பு உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது டயபெட்டிஸ் அண்ட் ஃபீவர், சுகர் அண்ட் ஹார்ட் காம்போ எப்பயுமே பாதிப்பு அதிகம் கொடுக்கக்கூடியது, இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். டாக்டரோட ஆலோசனையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் சேலஞ்ச் அண்ட் வின் திஸ் சுகர் அண்ட் ஹார்ட் காம்போ. சர்க்கரை வியாதியை வைத்துக்கொண்டு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம், காய்ச்சல் வராமல் தடுக்கலாம். வந்தாலும் அதை ஜெயிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம். தேங்க்யூ.